صباح المدينة وجدت صفاته يشفع له في مماته محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. பாபு மா ஜாஅ ஃபீ ஹாத்தமின் நுபுவத். நபித்துவ முத்திரை குறித்து செய்திகள். 9வது ஹதீஸை இப்பொழுது காண்போம். ஹத்தஸ்னா அஹ்மது பினு அப்தத்தில் கபீர் وعلي بن حجر وغير واحد قال أخبرنا عيسى بن يونس عن عمر بن عبد الله مولى رضي الله عنه قال كان علي رضي الله عنه إذا وصف رسول الله صلى الله عليه وسلم وذكر الحديث بطوله وقال بين كتفيه خاتم النبوة وهو خاتم النبيين. அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவின் சந்ததிகள் உள்ள இப்ராஹிம் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் அமைப்பை பற்றி வர்ணிக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்விதம் கூறுவார்கள். பிறகு அதிசயம் 7 இல்லவாறு நீண்ட செய்தியை எடுத்து கூறினார். மேலும் நபிகளாரின் தோள்களுக்கு மத்தியில் நபித்துவ முத்திரை இருந்தது. அவர்களே இறுதி நபியாவார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இப்பொழுது 20வது ஹதீஸை காண்போம். ஹத்தஸனா முஹம்மதின் அப்து பஷார் அக்பரனா அபு ஆசிம் அக்பரனா أزرة بن ثابت قال حدثني الباع بن أحمر يشكري قال حدثني أبو سعيد عمر بن أخطاب الأنصاري قال لي رسول الله صلى الله عليه وسلم يا أبا زيد أدنو مني فامسح ظهري فمسحت ظهري فوقعت أصابعه علي خاتمي قلت وما الخاتم. அபு சஅத் அம்ர் இப்னு ஹத்தாப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னிடம், அபு சஹதே, எனக்கு அருகில் வந்து எனது முதுகை தடவி விடு என்று கூறினார்கள். அவ்விதமே நான் அவர்களின் முதுகை தடவினேன். அப்பொழுது எனது கைவிரல்கள் நபித்துவ முத்திரையின் மீது பட்டன. இச்செய்தியை அபு சஹதிடம் கேட்ட இல்யா இப்னு ஹக்ஸ்னர் யஷ்குரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நபித்துவ முத்திரை என்பது யாது என்று கேட்டார்கள். அதற்கு அபு சஹத் அவர்கள், ஒன்று சேர்ந்த சில முடிகள் என்று பதில் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.